வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். சாரி அண்டு தேங்க்ஸ் கைஸ் எல்லாருக்கும். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சேனல் ஆரம்பித்து 7வது வருஷம் ஸ்டார்டிங்கு. ஸோ ஓவராலாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் அந்த சாரி அண்ட் தேங்க்ஸான்னு கேட்டிங்கன்னா நோ 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 நோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு என்ன மேட்ருன்றது தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து வருவோமா? ஸோ இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கட்டு இருக்க போகிறது கிடையாது, எந்த ஒரு தானே பீஜம்லாம் இருக்க போகிறது கிடையாது. எனக்கு மனசுக்கு என்ன தோடுதோ நான் அப்படியே பேசிட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு எழுந்து போயிடுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கருத்தோ மறக்காம ஓட சொல்லலாமான்னு பண்ணலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2015 வந்து நம்ம யூடியூப்பில் வரோம். அந்த யூடியூப்பில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூடியூப்பில் வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டல் ஃபுல்லாக. ஸோ இங்கே ஊர்லேயே வந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்டர் வைக்கிறதுக்காக வந்து எங்கள் அப்பா கிட்ட பிசி கேட்க போகிறப்ப நம்ம வச்சிருக்க பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிசி வாங்கி அதை மானிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக அந்த மானிட்டர் இருக்கும். நம்மளோட ஓல்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வரும் பாருங்கள், இந்த படத்தில் இந்த படத்தெல்லாம் வரும் பாருங்கள், இந்த மானிட்டர் ஒன்று அது 700 800. ஸோ அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேமிங் சென்டரில் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு சேனலை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல் மூலமாக வந்து க்ரோத் இது பண்ணிவிட்டு ஓகே யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்த ஒரு நார்மலான ஒரு கேஷுவலாக ஜாலியாக, அதாவது உங்களை மாரி வந்து எப்படி சொல்கிறது, எங்கேயுமே போகாமல் பசங்க கூட ஊரை சுற்றிக்கிட்டு இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்தா போதும், அப்பா அம்மாவுக்கு பயந்து ஒரு வேலை பார்த்து மாதம் ஒரு 10,000 கொடுத்தா போதும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் உள்ளே வரப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பு. ஸோ அப்படி யூடியூப்பில் வந்து ஒரு 2-3 வருஷம் செம்ம ஸ்ட்ரகிளாக இருந்தது. எதுக்கு அந்த கதைலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையும் இந்த வீடியோவும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்து சந்திக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ அப்படி வந்து உள்ளே வந்தோம். ஸோ அப்படி வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெக் சேனல் வச்சுருந்தோம், ஃபுட் பிளாக் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் மீம்ஸ் கிரியேஷன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, இந்த நியூஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்தமாதிரி நியூஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ஃபேக் நியூஸ் கூட நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி வியூஸ்க்காக தான் இப்போ எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 6-7 சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஒரு 3 வருஷத்தில் வந்து நிறைய விஷயம் மாதம் வந்து ஒரு 10,000 12,000 வந்தால் போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்தோம்னு கேட்டிங்கன்னா கேமிங் தமிழ்ன்ற இந்த சேனலுக்குள்ளே வந்தோம். 7 வருஷம் வந்து என்னடா கணக்கு தெரியல, 2018-19 கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், 18 நினைக்கிறேன் மேபி. ஸோ 18 ஜான் பக்கம் வந்து நம்ம இந்த சேனலுக்குள்ளே வந்தோம். ஸோ இந்த சேனலுக்குள்ளே வந்து எந்த ஒரு விஷயமே பிளான்டே கிடையாது. ஸோ நம்ம என்ன ஆச்சுன்னா எஸ்கே கேமிங் வந்து ஒரு சேனல் வச்சுருந்தேன். இதை விட அது கொஞ்சம் பெட்டராக போயிட்டு இருந்தது. நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவேன், கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. பட் கேமிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கூட பிடிச்சி பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த EA7 கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WWF, அதுக்கப்புறம் வந்து அந்த NFS இந்த கேம்லாம் விளையாடுறதால எனக்கு கேம் விளையாடி நம்ம வந்து காசு சம்பாதிக்க போகிறோன்றப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேனலில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ கிடையாது, PUBG வீடியோ தான். ஸோ அது என்ன ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக இருக்கிறதால வந்து அதர் கேம்ஸ் நான் ப்ளே பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால வந்து அந்த PUBG வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தோம். ஸோ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தோம்னே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஹைப் கிடச்சிருச்சான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு 6-7 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒர்க் பண்ணேன். சார் முதல்ல ஒரு நார்மலாக வீடியோ பேசி பார்த்தேன். அதை நார்மலான இந்த ப்ரொஃபஷனலாக எப்படி பேசுவாங்களோ அப்படி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் டே வச்சா மாமா எப்படிடா இருக்க, இப்படி பேசினா எப்படி இருக்குமோ அந்த வகையில் வந்து நம்ம சேனலில் வந்து பேச ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா Feb 15th அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச ஆரம்பித்தோம். அதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Feb 14th அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கிட்ட உட்காந்து நான் இந்த சேனலில் இப்படி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேபி இது எனக்கு நெகட்டிவாக கூட வரும். ஸோ இதனால் வந்து அதான் Feb 14 என்ன அந்த லவர்ஸ் டே அப்போ உட்காந்து பேசினது. ஸோ இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை வந்து நெகட்டிவாக ப்ரோட்டிப் காமிச்சு அது மூலமாக கூட என்னை கேவலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா நீ தான் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போமா, இல்லை 2018-19 வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே நான் சொன்னேன், பரவாயில்ல நீ என்ன வேணா பண்ணேன். அப்போல்லாம் யூடியூப் பெருசாக வளர்ச்சி இல்லை. ஸோ ஆனால் எனக்கு நெகட்டிவாக தான் வருமோன்ற ஒரு சின்ன விஷயத்தால் வந்து நம்ம அதை அவங்ககிட்ட சஜஷன் கேஸ்ட்டு Feb 15 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஷுவலாக எப்படி வீடியோ பேசணும், எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை வீடியோவில் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்தது. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து
ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரோத் உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன ஒரு நார்மலாக ஒரு 2-3 லட்ச ரூபா கடனோட வந்த ஒருத்தனை வந்து இன்றைக்கி ஒரு கேமிங் ஸ்டூடியோ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடு கட்டினது, அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு காரு, எனக்குன்னு ஒரு பைக்கு, எனக்குன்னு அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு பையன் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்தில் எக்கச்சக்கமான மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கான காரணம் அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வீடியோ பார்க்குற, லைக் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருமே தான். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி இப்போ சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எதுக்கு தேங்க்யூ ஸோ மச்னா, ஒரு நார்மலாக இருந்தவனையும் ஸோ இது மிடில் கிளாஸ்ன்னு சொன்னால் அதையும் வந்து வீடியோவில் போட்டு கலாய்ப்பானே, நீ மிடில் கிளாஸா அப்படின்ட்டு. நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஆசை தான், என் மனசுக்குள்ளே தோணுது தான். ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்ம தள்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன் அது எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அது அப்படி தான் இப்போ கன்வே ஆயிருக்கு. ஓகே, ஏன் அப்படி கேட்டால் என்கிட்ட இருக்கிற டைமண்ட்ஸை பார்த்துருக்கலாம், இல்லை என்கிட்ட இருக்க காரையோ பைக்கோ என் வீடியோ என் கேமிங் ரூமே பார்த்துட்டு என் பெரிய பணக்காரன் அப்படின்னு மைண்டில் வச்சிருக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. என்னோட ஓல்டு வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே அப்கிரேட் பண்ணி வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குன்றது இந்த வீடியோவும் சரி என்னை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எடுத்தோம்னா நீங்கள் அந்த முடிவு போவானா நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்காக தான். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் எந்த ஒரு கட்டு இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தோன்றதை அப்படியே பேசிட்டு போயிடும். ஓகே, ஸோ இப்போ ஏன்டா இதெல்லாம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக இருந்த ஒரு பையனை ஒரு இடத்துல ஏறி உட்கார வச்சு ஸோ அவனையும் அழகு பார்த்த எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கேமிங்கில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு வியூவர்ஷிப் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம தான் வந்து கேமிங் சேனலோட ஃபஸ்ட்டு 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அது பெருமைக்காக சொல்லணும்னு இல்லை. ஸோ நடந்த விஷயத்த சொல்கிறேன், என் லைஃப்பில் அதுதான் நடந்தது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேமிங் சேனலில் வந்து 1 மில்லியன் அடிக்குது அப்படின்னா அது நம்ம தானே அதுக்கான காரணம், நம்ம தானே அது அப்படின்றப்போ அதுக்கான விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ பயங்கர ஹைப்பில் இருந்தோம். ஒரு 2-3 வருஷம் ஜாலியாக இருந்தது, ஃபன் பண்ணோம், நம்ம போடுற வீடியோ எல்லாம் வியூஸ் போவோம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு கேப் விட்டேன். அது எதுக்காக கேப் விட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் அப்படி அந்த கேப் விழுந்தது அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. நான் எதுக்காக வந்தேன்றதை வந்து யோசிச்சு பார்க்குறப்ப, நான் வந்தேன் வீடியோ வந்து எனக்கு காசு வருது, ஸோ அது மூலமாக ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு என்னோட லைஃப் ரன் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்குமே அதான் என்னோட மைண்ட் செட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லைவ் வர மாட்டேன், வீடியோ போட மாட்டேன், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதனால் வந்து ஒரு சில விஷயம் வந்து நான் இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று, ஸோ நான் என்னை கண்டினியூவாக எப்போவுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்க முடியல. ஸோ அது என்னோட தப்பு தான், மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கு சாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் என்னால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா சேனல் க்ரோத் ஆக நம்மளோட ஓப்பன் மைண்டட் டாக்கை வந்து அங்கே நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா ஒப்பீனியன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம குட்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், கரெக்டாக இருக்கும். வைடு ஆக 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 நம்ம என்ன பண்ணாலுமே வந்து ஒரு 10 பேருக்கு பிடிக்குது, ஒரு 10 பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டு என்னோட கேரக்டர் நானே இழந்து ஒரு சில வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணி இது ஓகே இதுலேருந்து இது சேஞ்ச் பண்ணலாம், இதுலேருந்து இது சேஞ்ச் பண்ணலான்னு கடைசியில் நான் திரும்பி போய் பார்த்தா என்னோட வீடியோ நான் பேசுகிற மாதிரி இல்லை பாதி வீடியோ லாஸ்ட் 2-3 வருஷத்தில். ஸோ அது இல்லாமல் இதுக்கு என்ன காரணம், நான் மற்றவங்க மேலே ப்ளைம் பண்ண விரும்பவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2-3 வருஷமாக வந்து நான் வீடியோ போடுறது எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டோட ஃபுல் ஃபோக்கஸ்டோட போடணும்னு கிடையவே கிடையாது. ஸோ ஏதோ கடமைக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. எப்படி அது இருக்குன்னா, இந்த வேலை போர் அடிச்சிருச்சா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லையா, காலங்காட்டி ஏந்து ரீல்ஸ் ஒரு 10 ரீல்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், 10 ஷார்ட்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டோம்னா நம்மளுக்கு வந்துடுது, ஓகே நீங்கள் நம்ம பண்ண போகிறோம், பயங்கரமாக பண்ண போகிறோம், வந்து உட்காடுறேன். அடுத்த 10 நிமிஷத்தில் புஷ்ஷுன்னு ஆகிடுது, வீடியோ போட தோண மாட்டேங்குது, லைவ் போட தோண மாட்டேங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதனால் ஆன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க. ஸோ இன்றைக்கில ஒரு லாஸ்ட் வீக், ஸோ இந்த வீடியோ வந்து பேசணும்னு ஒரு லாஸ்ட் வீக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம பேசலாமா வேணாமா, சொல்லணுமா, இப்படிலாம் நம்ம சொல்கிறாரு இல்லையா பர்சனல் விஷயத்தலான்றதால தான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே இன்றைக்கி நம்ம சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ அதுக்கான ரீசன்ஸையும் வந்து என்கிட்ட நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்குறீங்கல்ல, ஸோ இதுக்கப்புறம் அது நம்ம கேட்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்றதால வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலே வந்து ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து யார் மாதிரியும் ப்ளைம் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான ரீசன் நான் தான், அது எனக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நான் பெருசாக வீடியோ போடல, பெருசாக லைவ் போடல, பெருசாக ஷார்ட்ஸ் போடலன்னு எனக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப லேசியாக இந்த வேலை பார்க்குறோமா பார்க்கக்கூடாதா, ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுறோம், கடுப்பாக இருக்குது அப்படின்ற எனக்கு. ஏன்னா ஒரு 6-7 வருஷமாக வந்து உட்காந்து இதே விளையாடிக்கிட்டு இருக்கேன்றப்ப ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் பண்ணவே பிடிக்கல. நான் எனக்கு எப்போ பிடிக்குதோ லைவ் வந்தேன், எப்போ பிடிக்குதோ
ஷார்ட்ஸ் போட்டேன், எப்போ பிடிக்குதோ வீடியோ போட்டேன்ற மாதிரி தான் போச்சு. பெருசாக இன்ட்ரெஸ்ட் இன்வால்வோட அந்த ஒர்க் பண்ணலன்னு நீங்கள் நல்லாவே தெரியும். பார்க்குற உங்களுக்கும் தெரியும் ப்ரோ, கம்பேக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க. பட் என்னால் முடியல. எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு வியூஸ்க்காக ஓடுறோம், இப்போ அவ்வளோ காசு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு. இது இந்த ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் எடுத்தது மூலமாக எனக்கு என்ன லாஸ் அப்படின்னா, மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பே அவுட் கொடுத்துருந்தாங்க. அது டோட்டலி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு யூடியூப் ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை வந்து ரொட்டேன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம இது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டாங்க, இது மூலமாக வந்து அஃபிஷியலுக்கு எதிர்த்து நம்ம போராட வேண்டும் அப்படிலாம் அதுக்கு வரவே கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்ன என்னோட வி பேட்ச் போயிடும். இதுக்கப்புறம் நான் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் ஆயாச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் நான் விளையாடுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த ஃப்ரீ ஃபயரால் வளர்ந்தேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்க போகுது ஃபியூச்சரில். ஸோ அதுக்காக சாரின்னு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் போனதுக்கப்புறம் நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஒரு பேமெண்ட் கொடுத்துருந்தான். அது மூலமாக வந்து நம்ம ஒரு கார் வாங்கிறதும் மந்த்லி வந்து ஒரு 30,000 கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஒரு 30 + ஒரு 20 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா போதும். ஒரு 50K சம்பாதிக்கணும். அதுக்கான வழி என்னமோ அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பிளான். ஸோ முன்னாடி இதான் நடந்துச்சு, இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன பிளான்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட மொத்தம் 3 சேனல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ் இந்த சேனலில் வந்து என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு 20-25 டேஸ் இருக்குது. அந்த மந்தில் 20 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 20 டேஸில் வந்து நம்ம வீடியோ இது நம்ம ஃப்ரீ ஃபயர் லைவே வந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் லைவ் பண்ணிவிட்டு அது மூலமாக என்ன ஏர்னிங்ஸ் வருது. ஏன்னா மந்த்லி வந்து எனக்கு யூடியூப் காசு வந்து ஒரு 30,000 28-30 வரும் அப்படியே. ஸோ இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலான்றது இந்த மாதம் மட்டும் இதுக்கான பிளான். ஸோ இந்த மாதம் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீ ஃபயர் போட்டு இந்த மாதம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துடுவோம், 30K கிட்ட வந்துடுவோம் அப்படின்னு. சரி, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ இது சப்போர்ட் பண்ண தான் நான் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காகவும் கிடையாது. நான் சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து என்ன பிளான்றதுக்காக சொல்கிறேன். இந்த சேனலில் வந்து அடுத்த 20 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த புது கேம்ஸும் வராமல் ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளையாடிக்கிட்டு இருப்பேன். நம்மளோட ஜிடி ஷார்ட்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, தெரியலனா தெரிஞ்சுக்கங்க. அங்கே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருங்க. வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த சேனலில் எந்த ஒரு லைவும் வரப்போகிறது கிடையாது. வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன் ஃபுல் ஃபோர்ஸோட. அதாவது மந்த்லி வந்து ஒரு 15-20 வீடியோ வந்து கரெக்டாக நம்ம ஹை பிச்சோட நம்ம எல்லா கேம்ஸுமே இதுக்கப்புறம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு அப்படி இல்லாமல் என்னென்ன கேம்லாம் இருக்கோ, அதாவது ஸ்டோரி கேம்ஸ்லேருந்து, பேட்டில் ராயல்ஸ்லேருந்து, வேலரண்ட்லேருந்து எல்லா கேம்ஸுமே வந்து நம்ம எப்படி பண்ணுவோமோ ஃபன்னான வேலை முன்னாடி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணான் இருக்கேன் இந்த சேனலில் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ அதுக்காக வந்து இந்த சேனலில் போடக்கூடிய லைவு, அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் லைவு, வேறு ஏதாவது லைவ்ஸ் என்ன டெய்லியும் பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் போய் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜிடி ஷார்ட்ஸ்னு ஒரு லைவ் சேனல் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் வரலாடாடி 10 வருஷம் வர சேனல் ஆரம்பித்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட பிளான், அந்த சேனலோட பிளான் சொல்லியாச்சு. அது ஒரு 100K அடிச்சிட்டா அதில் இதுக்கப்புறம் லைவ் அந்த சேனலில் வந்து லைவ் போடலாம் அப்படின்ற பிளான்றேங்க. அதுக்கப்புறம் ஜிடி லைஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டு அதில் ஒரு 100K வந்ததுக்கப்புறம் ஃபுல் வீடியோஸ் போடலான்ற பிளான் இருக்குது. சரி, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே 2 சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. இந்த ஒரு மாதம் விட்ருங்க. அதுக்கு அடுத்த அதாவது மார்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவோம், லைவ் போடுவோம் ட்ரை பண்ணுறேன். என்னோட ஓல்டு ஜிடி அளவுக்கு என்னால் கொடுக்க முடியலனாலும் என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை கொடுத்து என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. சார் நன்றி, வணக்கம் கைஸ். சார் பாப்பா, நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அங்கங்கே லைட்டாக உலர் இருந்தால் அப்படியே மனசுங்க, என் மனசுக்கு தோன்றதை எடிட் இல்லாமல் அப்படியே போடணும்னு நினச்சேன், போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வி பேட்ச் போயிடுச்சு. உங்களுக்கு சென்டிமெண்ட் பிஜிஎம்லாம் போட்டு இதெல்லாம் எனக்காக வந்து ஒரு 10 வீடியோ போடுறது, இது இப்படி ஆயிடுச்சா, கேமிங் தமிழ் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு கூட போடாமல் விட்டுருங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. என்னோட பர்சனல் விஷயத்தில் எனக்கு ஒன்று நடக்குதுன்னா அது எல்லாக்கிட்டையும் போய் சொல்கிறது என்னோட சேனலில் மட்டும் கூட நினைக்கிறேன், ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் கைஸ், பாய்.